ஐங்குவலை கார்மலராள் செங்கமல பைம்போதாள் பைங்குவலை கார்மலராள் செங்கமல பைம்போதாள் அங்கங்குருகினத்தார் பின்னும் மரவத்தால் அங்கங்குருகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கம் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த எங்கள் பிராட்டியும் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவீர்ப்புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 13வது பாசுரம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல கைம்போதால் என்று மாணிக்கவாசகர் தொடங்குகிறார். இந்த பாடலில் அந்த அழகான பொய்கை, அந்த குளத்தில் அனைவரும் தினமும் நீராடுகின்றனர். அந்த குளத்தை பற்றிய ஒரு மிக அழகான வர்ணனை. அந்த குளத்தில் குவளை மலர், கரிய நிறம் கொண்டுள்ள குவளை மலரும் உள்ளது, சிவந்த நிறம் கொண்டுள்ள அந்த செந்தாமரை பூக்களும் உள்ளன. அந்த குளத்தை பற்றிய வர்ணனை மேலும் இவ்வாறாக குவளை மலர், செந்தாமரை போன்ற மலர்கள் உள்ளன. மேலும் அங்கம் குறுகினத்தால், அதனுடைய உடலானது சிறியதாக உள்ளது, ஆனால் அதை எழுப்பும் ஓசை பெரிதாக உள்ளது. எதை பற்றி குறிப்பிடுகிறார்? வண்டுகள், பூக்கள் இருந்தாலே வண்டுகள் அங்கே வரும் அல்லவா? அந்த சிறிய உடலை கொண்டுள்ள வண்டுகள் அழகான ஓசைகளை எழுப்புகின்றன. அப்பேற்பட்ட குளம். மேலும் அந்த குளத்தில் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று கூறுகிறார். அதாவது அனைவரும் தங்கள் குற்றங்களை போக்கிக் கொள்ள அங்கு வந்து நீராடுவர். நாம் என்ன சொல்வோம்? பொதுவாக கோவில் சார்ந்த நீர்நிலைகள், குளங்கள், ஆறுகள் நீராடினால் புனித நீராடுதல் என்று சொல்வோம், பாவங்களை போக்கிக் கொள்ள. ஆகவே தன் குற்றங்களை போக்கிக் கொள்ள அனைவரும் வந்து நீராடுவர். அப்பேற்பட்ட குளம். அந்த குளமானது எப்படி காட்சியளிக்கிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடுவில் என்று கூறுகிறார். அந்த குளமே சிவபெருமான் உமையம்மை போன்று அழகாக காட்சியளிக்கிறது. அப்பேற்பட்ட குளம். அந்த குளத்தில் நாங்கள் பாய்ந்து பாய்ந்து நீராடுகிறோம். எங்கள் சங்கம், நாங்கள் அணிந்துள்ள சங்குகள் ஓசை எழுப்பும் விதமாக, எங்கள் சிலம்புகள், எங்கள் கால் சிலம்புகள் ஓசை எழுப்பும் வண்ணமாக மிக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாங்கள் சிவனை பற்றி பாடியும் ஆடியும் நீராடுகிறோம். அதனால் அந்த சிலம்பிலிருந்து ஓசை வருகின்றன, சங்கிலிருந்து ஓசை வருகின்றன. மகிழ்ச்சியில் நாங்கள் துள்ளி விளையாடுகிறோம். எங்கள் மார்புகள் விம்முகின்றன. மேலும் புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க என்று கூறுகிறார். எங்கள் மகிழ்ச்சியில் அந்த புனல், அந்த நீரானதும் பொங்குகிறது. பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். இப்பேற்பட்ட தாமரை மலர்கள் நிறைந்த, இத்தனை சிறப்புகள் நிறைந்த அந்த பொய்கையில், அந்த குளத்தில் நாம் அனைவரும் மகிழ்ந்து நீராடுவோம் வாருங்கள் என்று கூறி முடிக்கிறார். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நன்றி, வணக்கம்.